அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். நமது வணிகவியல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமார், வணிகவியல் ஆசிரியர், டால்மியா மேல்நிலைப்பள்ளி, டால்மியாபுரம். நம்ம ஏற்கனவே சென்ற வாரங்களில் ஐசிடி டூவில் எப்படி நம்ம பாடங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத காமர்ஸில் பார்த்தோம். அதில் நிறைய வீடியோஸு, ரெடிமேட் சோர்ஸ் நிறையா இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். நம்மளே செல்ஃப் ஜென்ரேட்டடாக நிறையா பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே போல் கணக்கு பதிவியலில் நம்ம எளிமையாக, ஏன்னா கணக்கு பதிவியல்லையே வீடியோவாக காட்ட முடியாது. ஸோ கணக்கை எளிமையாக நடத்தி அவன் புரிய வைக்கணுங்கிறது ஒன்று. அதே போல் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்புல 365 கணக்குகள் இருக்குது. ஸோ அது அத்தனையும் மாணவர்கிட்ட நடத்தி அவன் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. அப்போ அது எப்படி எளிமையாக நம்ம எப்படி அந்த பாடத்தை எளிமையாக நடத்தலாம், அதே போல் எப்போ தேவைனாலும் அதை மாணவர்களுக்கு எப்படி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவாக உங்களுக்கு இது செய்யப்பட்டிருக்கு. இல்லை எல்லா பாடத்துக்குமே இருக்குது. இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல். இப்போ 5வது பாடத்தில் கூட்டாளி சேர்ப்பின் போது செய்ய வேண்டிய சரிக்கட்டல்களில், அதாவது ஏற்கனவே பிரித்து கொடுக்க முடியாத லாப நட்டங்கள்லாம் பிரித்து கொடுக்கறது, மற்ற எல்லாத்தையும் சரிக்கட்டெல்லாம் முடிச்சுட்டு சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல் இருக்கு. அப்போ அதுக்கு உண்டான குறிப்பேட்டு பதிவு என்ன, மறுமதிப்பீட்டு கணக்கு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ 2 விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று, சொத்துக்கள் மதிப்பு அதிகரித்தா அது ப்ளஸ்ஸு, சொத்துக்களுடைய மதிப்பு குறைஞ்சா அது மைனஸு. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா மறுமதிப்பீட்டு கணக்கு வரவும், அதாவது ப்ளஸ் பக்கம், ப்ளஸ் அப்படிங்கிறது வரவு பக்கம், மைனஸ் அப்படிங்கிறது பற்று பக்கம். அப்போ சொத்துக்கள் மதிப்பு குறைஞ்சி அப்படின்னாக்கா மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று. இப்போ ப்ளஸ்னா மறுமதிப்பீடு ப்ளஸ் ஆகவும், அதாவது வரவாகவும், மைனஸ்னா மறுமதிப்பீடு மைனஸ் பற்றாகவும் இருக்கும். ஸோ அப்போ குறிப்பிட்ட சொத்து கணக்கு, சொத்துக்கள் மதிப்பு அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று, மறுமதிப்பீடு கணக்கு வரவு அப்படிங்கிறதையும், அதே போல பொறுப்புகள்ல என்ன, எது அதிகரிச்சுன்னா, பொறுப்புகள் அதிகரிச்சுன்னா நமக்கு மைனஸ், பொறுப்புகள் குறைஞ்சா பிளஸ் அப்படிங்கிறதையும், அதாவது பதிவு பெறாத சொத்துக்கள், பதிவு பெறாத பொறுப்புகள், பதிவு பெறாத சொத்துக்கள்ங்கிறது பிளஸ், நமக்கு ஆதாயமா இருக்கும். அதே போல பதிவு பெறாத பொறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு மைனஸ். ஸோ அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு அதுக்குண்டான குறிப்பிட்ட பதிவுகள்லாம் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது நான் எக்ஸாம்பிள் வரக்கூடிய ஃபார்முலா தான் அது. அந்த படி இதெல்லாம் சொல்லிட்டு கணக்கு நடத்துவோம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் மறுமதிப்பீடு கணக்கு எதெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதெல்லாம் வரவு பக்கமும், அதாவது ப்ளஸ் பக்கமும், எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அது பூரா மைனஸ் பக்கமும், பற்று பக்கமும் வரும் அப்படிங்கிறது காமிச்சிட்டு ஒரு கணக்கு சொல்கிறோம். இப்போ இந்த கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, ராஜேஷ் மற்றும் ரமேஷ் என்னும் கூட்டாளிகள் 3:2 என லாப நட்டங்களை பயந்து வந்தனர். ஸோ அவங்கள்ட்ட புதுசாக ஒரு கூட்டாளியை சேர்க்கிறாங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி கீழ் குறிப்பிட்ட சரிக்கட்டெல்லாம் செய்யணும். ஒன்று, கட்டடத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது. கட்டடம் அப்படிங்கிறது ஒரு சொத்து, சொத்துக்களின் மதிப்பு அதிகரிச்சிச்சு அப்படின்னாக்கா அது நமக்கு பிளஸ். பிளஸ்னாக்கா மறுமதிப்பீட்டு கணக்கு வரவுல வரும். அப்ப இன்னொன்னு என்ன, எதாவது தொடர்புடைய கணக்கு சொத்து கணக்கு. அப்ப கட்டட கணக்கு பற்று, மறுமதிப்பு கணக்கு வரவு. அதே போல இயந்திரத்தின் மதிப்பு குறைக்கப்படுது, 4000 ரூபாய் குறைக்கப்பட்டது. அப்ப அது நமக்கு மைனஸ், சொத்தோட மதிப்பு குறையுது. அதே போல வார ஐய கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது, கடன் அப்படிங்கிறது நமக்கு வர வேண்டிய கடன், சொத்தா வர வேண்டியது. ஆனா என்னன்னாக்கா அதை ஒதுக்கு அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்ப வராது, ஐயமா இருக்குது. அப்ப நமக்கு அது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னாக்கா மைனஸ். அப்ப இங்க ரெண்டுமே மைனஸா இருக்கு. அதனால 3 பாத்தீங்கன்னாக்கா கட்டடம், இயந்திரம், வார ஐய கடன் 3மே நமக்கு சொத்து தான். ஸோ அப்ப இதுல மைனஸ் 1 இருக்குது, 2 இது, 1 பிளஸ்ஸா இருக்குது. இப்ப கட்டடத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது நமக்கு பிளஸ் ஆதாயம். அப்ப அந்த ஆதாயத்துக்கு என்ன குறிப்பீடு பதிவு செய்யணும் அப்படிங்கும் பொழுது, குறிப்பிட்ட சொத்து கணக்கு, அதாவது கட்டட கணக்கு பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. இங்க பாருங்க, இங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பசங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னாக்கா, சொல்லும் போது கட்டட கணக்கு பற்று தொகை 15,000 பற்றில் அப்படியே எழுதிடலாம். ஸோ இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எளிமையா வேலையை நம்ம எழுதி அழைக்கிறது பதிலாக இது ரொம்ப சிரமம் இல்லாமல் செஞ்சிடலாம். அதே போல மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு 15,000. ஸோ அப்போ அதிகரிச்சதை குறிப்பு எழுதிடுறோம். கட்டடத்தின் மதிப்பு உயர்த்துவது பதிவு செய்யப்பட்டுச்சு. அதே போல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இயந்திரத்தின் மதிப்பு, இயந்திர சுத்திர மதிப்பு குறையுது. அப்ப மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, அதே போல இயந்திர கணக்கு வரவு. ஸோ இங்க 2 இருக்கிறதுனால, 2 நமக்கு மைனஸா இருக்கிறதுனால அதை கூட்டு பதிவா போடுறோம். அது ஒரு 4000 இயந்திரமும், வார ஐயக்கடன் ஒதுக்கு ஒரு 1000 சேர்த்து 5000 ரூபாய் அப்படிங்கிறது எளிமையா நம்ம இங்க காமிச்சிடறோம். ஸோ அப்ப இது நம்ம எழுதுறதுக்கு எடுக்கக்கூடிய நேரத்தை விட ரொம்ப எளிமையான நேரத்தில் முடிச்சிடறோம்.
இப்ப பாத்தீங்கன்னா சொத்துக்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு கட்டட மதிப்பு 5,000 அதிகரிச்சிருக்கு. ஆனா குறைவு பாத்தீங்கன்னா 5,000. இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கிறது 10,000 ரூபாய். அப்ப என்னன்னாக்க லாபம் பிளஸ் அதிகமா இருக்கு, ஆதாயம் அதிகமா இருக்கு, அப்ப லாபம் தான். ஸோ அந்த லாபத்தை வந்து கூட்டாளிகளுக்கு பழைய கூட்டாளிகளுக்கு பழைய லாப விதத்துல பகிர்ந்தளிக்கிறோம். அப்ப மறுமதிப்பீடு எனக்கு பற்று 10,000. பழைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய 2 பேரு ராஜேஷ், ரமேஷ். அப்ப அந்த 2 பேர்த்துக்கும் ராஜேஷுடைய முதல் கணக்குல அதே போல ரமேஷோட முதல் கணக்குல 3:2 விதத்துல மொத்தம் 5 பங்கு. 10,000 வந்து 5ஆல வகுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு பங்கோட மதிப்பு 2,000 ரூபாய். ஸோ 3 பங்கோட மதிப்பு 10,000 × 3/5 6,000. அதே போல அதை வர வச்சிடணும். அதே போல அடுத்த இருக்கக்கூடிய கூட்டாளி ரமேஷ் முதல் கணக்கு 4,000 ரூபாய் வர வச்சிடறோம். ஸோ மறுமதிப்பீட்டு லாபம் கூட்டாளியுடைய முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டிருக்கு, பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத எழுதிடணும். ஸோ இது வந்து ரொம்ப எளிமையா இப்ப அவங்க சொன்ன விளக்கங்களோட ரொம்ப எளிமையா அதை காமிச்சிடலாம். இதை எப்ப வேணாலும் காட்டலாம். அதே போல இப்ப எது அதிகரிச்சிருக்கோ அதை வந்து மறுமதிப்பீடு தயாரிக்கிறோம். உயர்த்தப்பட்ட சொத்துள்ள மதிப்பு அதிகரிச்சிருக்கு, அது மட்டும் எங்க வரும் அப்படின்னா பிளஸ் பக்கம், வரவு பக்கம் வரும். அப்ப கட்டணம் 15,000. ஸோ அதே போலதான் இங்கிட்டு பற்று பக்கத்துலயும் 15,000 வரும். என்ன நம்ம இருந்துச்சு அப்படின்னா 2 வந்துச்சு, ஒண்ணு 4,000, ஒண்ணு 1,000. 4,000ங்கிறது இயந்திரம், 1,000ங்கிறது வார ஐயாயிரம் இருக்கு. அது ரெண்டும் நமக்கு பற்று பக்கத்துல வரணும். இந்த பேலன்ஸ் இருப்பு கட்டக்கூடிய தொகை எவ்வளவுனாக்கா 10,000 ரூபாய். அதுதான் நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கிறோம். யாருக்கு அப்படின்னா அது மறுமதிப்பீட்டு லாபம். இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை பழைய கூட்டாளியுடைய முதல் கணக்கிற்கு பழைய லாப விகிதத்துல பகிர்ந்தளிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நம்ம இங்க காமிச்சிடலாம் உங்கள்கிட்ட. ஸோ இது வந்து நமக்கு ஒவ்வொன்றையும் எழுதி அழைக்கிறது போல இது எளிமையா அப்படி காட்ட முடியும். நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நீங்க செஞ்சது ஈஸியா இருக்கு சார், இது எப்படி செய்யறது அப்படின்னாக்கா இதை நம்ம ஏற்கனவே தயார் பண்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு வருஷம் 1.5 வருஷம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வருஷம் போல நம்ம ஈஸியா உட்காந்து இந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொன்னேன். ஸோ இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா நாள் விவரம், பேரிட்டு பக்க எண், பற்று, வரவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி நோட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி காட்டிடுறோம். ஸோ அப்ப ரொம்ப எளிமையா நோட்ல இருக்க மாதிரியே இதை பார்த்தா அவன் மனசுல நல்லா எளிமையா பதிக்கும். இப்ப இது எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க பாருங்க, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு காமிச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா பயிற்சி கணக்கு 5வது கணக்கு. இதுல பாருங்களேன், இதை நான் இப்ப வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இந்த கணக்கு ஆன்சர்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம். இது அப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கும். ஸோ இது பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி, இந்த பாடத்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை பூரா அப்படியே செலக்ட் பண்ணி என்னென்ன இருக்குதோ அது பூரா செலக்ட் பண்ணி இங்க இருக்க ஃபாண்ட் கலரை ஒயிட்டா மாத்திடுறேன். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இது எம்டியா இருக்கும். ஸோ அது பாடம் நடத்தும் பொழுது அந்த மாணவர்கிட்ட நம்ம வந்து ஒன்னொன்னையும் விளக்கம் கொடுத்து அதை மறுபடியும் பிளாக்கா மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது என்னன்னா ரொம்ப எளிமையா அவங்களுக்கு பாடத்தை நம்மளால நடத்த முடியும். சரிங்களா? இது நமக்கு என்ன நடத்துறோம்ன்றத பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு மட்டும் கஷ்டப்பட்ட போதும் அடுத்த ஆண்டுல இருந்து அதை ரொம்ப எளிமையா மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதை இந்த டூல்ஸ், ஐசிடி டூல் அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அக்கௌண்டன்சி பாடத்துலையும் வீடியோ லிங்க் இருக்கு. இந்த பாடத்தை விளக்கக்கூடிய வீடியோ லிங்க் இருக்கு. அதை உங்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் காட்டுவாங்க. இந்த லிங்க் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்க இன்னும் வந்து வலுவூட்ட செய்யலாம், மாணவர்கள்ட்ட வந்து வலுவூட்ட செய்யலாம். ஸோ நல்ல முறையில் பயன்படுத்தி எளிமையாக பணியை செய்து முடிக்க என்னுடைய வாழ்த்தையை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.